ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வைதேகி ராஜாராம் சேனலில் குவிக் சண்டே பிரேக்ஃபாஸ்ட் ரெசிப்பியில் ரவா யாருக்குமே பிடிக்காத ரவா உப்புமா தான் செஞ்சு காமிக்க போகிறேன். ஆனால் நான் இப்போ பண்ணுற மாதிரி பண்ணி கொடுத்தேன்னா கட்டாயம் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவா, திருப்பி பண்ண சொல்லி கேட்பா. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு டம்ளர் ரவையை ஒரு வாணலியில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா செவக்க வறுத்துக்கிறேன். நீங்கள் அரைக்குறையாக லேசாக வறுக்கக்கூடாது, இல்லை வறுக்காமையும் பண்ணக்கூடாது. நான் எப்போவுமே நல்ல செவக்க வறுத்துட்டு தான் பண்ணுவேன். அப்போ தான் டேஸ்ட்டாக வாசனையாக இருக்கும், ஈஸியாக டைஜஸ்ட்டும் ஆகும். இப்போ நம்ம இந்த ரவையை நல்லா இந்த மாதிரி செவக்க வறுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடணும். இப்போது இன்னொரு பக்கம் ஒரு அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் நான் ஒரு டம்ளருக்கு 2.5 டம்ளர் ஜலம் எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா தளன்னு கொதிக்க வச்சுக்கிறேன். இப்போது இந்த வாணலியை ரவையை எடுத்துகிட்டு அதே வாணலியில் இப்போ நம்ம ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். நான் விட்டுட்டு அதில் கடுகு முதல்ல போட்டுட்டு அது வெடிச்சப்புறம் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டுக்கிறேன். போட்டப்புறம் அது நல்லா செவக்கணும். இப்போது நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, 3 பச்சை மிளகாய் இதெல்லாம் நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். பருப்பெல்லாம் நல்லா செவந்துடுத்து. இப்போ முதல்ல நான் வெங்காயத்தை போட்டு ஒரு பரட்டிட்டு இப்போ அந்த பச்சை மிளகாயம் போட்டுறேன். இது ரெண்டும் நல்லா இதுக்கு வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டுட்டு இப்போ இதை நல்லா எல்லாமே வதங்கினதுக்கப்புறம் நான் 1.5 டீஸ்பூன் உப்பு வச்சுருக்கேன், அதை போட்டுட்டு இதை நல்லா ஒரு பரட்டி வைக்கலாம். இப்போ உப்பு இப்படியே போடும்போது உங்களுக்கு ஈஸியாக ஈவனாக உங்களுக்கு மிக்ஸ் ஆகும். ஸோ நம்ம அந்த சைட் கொதிக்க வச்சு தண்ணி வச்சுப்போம் இல்லையா, அதை அப்படியே விட்டுடுறேன். நல்லா நீங்கள் உங்களோட ரவை இதோட குவாலிட்டி பார்த்துக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் தண்ணி நிறுத்தி வச்சுன்னா அப்புறம் கூட விட்டுக்கலாம். நான் ஃபுல்லாக விட்டுட்டு எனக்கு தெரியும் நான் எப்போ வாங்குற ரவை, அதனால் நான் 2.5 டம்ளர் ஜலத்தை அப்படியே விட்டு நல்லா இந்த மாதிரி தளன்னு கொதிக்கணும். கொதிக்கும்போது நம்ம அந்த ரவையை போட்டு நல்லா கிளறிக்கணும். இப்போ பாருங்கள், ஒரு சின்ன கட்டி கூட இல்லை இதில். நல்ல செவக்க வறுத்ததுனால எண்ணெயும் நிறைய விட்டுருக்கோம். அதனால் இது நல்ல கன்சிஸ்டன்சி இப்போது நல்லா வெந்தும் போயிடுத்து. நான் போட்ட இந்த தண்ணி விட்டச்சாலும் கரெக்டாக இருக்குது. இப்போ நான் பொடியாக கொத்தமல்லி கருப்பு நறுக்கி வச்சுருக்கேன், அதை போட்டுட்டு கடைசியாக இதுக்கு ஒரு சின்ன ஒரு 1.5 டீஸ்பூன் நெய் விடுறேன். அந்த நெய் விட்டால் தான் இது வாசனையாக இருக்கும், சாப்பிடும்போது எல்லாருக்கும் டேஸ்ட்டாக தெரியும். நீங்கள் அப்படியே பண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த வாசனை அவ்வளோ இதுவாக இருக்காது. அதனால் நெய் கட்டாயம் போட்டு இப்போது இதை பாருங்க, எப்படி ஒரு கேசரி மாதிரி ரெடி ஆகிடுது. ஆக்சுவலாக இது உப்புமான்னு சொல்லக்கூடாது, உப்பு கேசரி. இப்போ பாருங்கள், நான் எப்படி பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள், எவ்வளோ நல்ல கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ இதோட நான் ரெட் சட்னி வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு என்ன சைட் டிஷ் பிடிக்குமோ வச்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி குக்கிங்.